ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி 21. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். கௌரி சங்கர் சிதம்பரநாதை கொண்டு வந்து சேர்த்ததும் அவனை கட்டி தழுவி கொண்ட அமைச்சர், தேங்க்ஸ் கௌரி, இந்த மாதிரி உதவிகளை வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பத்திரமா இவரை கொண்டு வந்து சேர்த்துட்ட. அப்புறம் நாளைக்கு காலையில எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு. நான் சொல்ற இடத்துல எங்களை நீ கொண்டு போய் பத்திரமா சேர்த்துடணும். அது உன்னுடைய பொறுப்பு. கண்டிப்பா சார். எங்க சார் போறோம்? அத நாளைக்கு காலையில தான் சொல்ல முடியும். அப்புறம் வீட்டுக்குள்ள இனிமே காவல் வேண்டாம். காவலுக்கு வீட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்க காவலர்கள் எல்லாரையுமே வெளியே அனுப்பிடுங்க. நீங்களும் கொஞ்சம் வெளியே நின்று எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் என்று கூறி கௌரி உட்பட அனைத்து காவலர்களையும் வீட்டிற்கு வெளியே அனுப்பிவிட்டார் அமைச்சர். மாறு வேஷத்துல வந்திருக்கிற சிதம்பரநாத் சுதந்திரமா இருக்க வேண்டாமா? அதுக்காக தான் வெளியே அனுப்புறாரு போல. சரி, நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லாம் நல்லதுக்கே தனக்குள் கூறிக்கொண்டவன் அன்று முழுவதும் மற்ற காவலர்களோடு வெளியேதான் நின்றிருந்தான். இதற்கிடையில் ஒரு 1000 முறை சாதனா அழைத்து விட்டாள். வெளியே நின்று கொண்டு அவளிடம் என்ன பேசுவது? அதனாலேயே அவள் அழைப்பை தவிர்த்து கொண்டிருந்தான். சில சமயங்களில் அவளது அழைப்பு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க அழைப்பை ஏற்பவன், சாதனா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் உனக்கு கூப்பிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்து விடுவான். அதன் பிறகும் சாதனா அழைக்காமல் இல்லை. 4-5 முறை அழைத்து விட்டாள். அழைப்பை ஏற்காமல் 2 முறை தவிர்த்தவன் 2 முறை அழைப்பை ஏற்றவுடன் பிஸியா இருக்க சாதனா என்று கூறி துண்டித்து விட்டான். கண்முன் கோபமான சாதனாவின் முகம் வந்து நின்றது. எம்மாடியோ, இவளுடைய கோபத்தை யார் தாங்கிக்கிறது? சரி, போய் பார்த்துட்டு ஓடி வந்துடலாம். அமைச்சரை அழைத்தவன், சார், உங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சவனுடைய கூட்டாளி இங்க பக்கத்துல ஒரு வீட்டுல பதுங்கி இருக்கிறதா எனக்கு ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு சார். அங்க இருந்து உங்களை தாக்க முயற்சி பண்றான்னு நினைக்கிறேன். நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன் சார். அவன் கூறி முடிப்பதற்குள், முதல்ல அதை போய் பாருங்க கௌரி என்றார் அமைச்சர். ஓகே சார் என்றவன் ஓடி தன் பைக்கின் அருகில் வர வெளியே வந்த அமைச்சர், மிஸ்டர் கௌரி, நீங்க இப்படி யூனிஃபார்மோட போனா எப்படி? அவன் சுதாரிச்சுட்டு தப்பிச்சுட்டு போறான். மஃப்டில போங்க. ஓகே சார் என்றவன் திரும்பி வந்து காவலர்களின் வேனுக்குள் ஏறி வேறு உடைக்கு மாறிவிட்டு பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு பாய்ந்தான். அவன் வீட்டை அடையவும் மீண்டும் சாதனாவிடமிருந்து அழைப்பை ஏற்காமல் துண்டித்து விட்டவன் பைக்கை வெளியே நிறுத்திவிட்டு சத்தம் இல்லாமல் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். அம்மா பாட்டியை அறையிலும் காணவில்லை, ஹாலிலும் காணவில்லை. மாடிக்கு வந்தவன் மீண்டும் சாதனாவிடமிருந்து அழைப்பு வர சைலண்டில் போட்ட பிறகு அழைப்பை துண்டித்து விட்டான். ஆத்திரம் அடைந்த சாதனா, டேய், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்பாவை கூப்பிட்டா அப்பா சரியா பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அத உன்கிட்ட சொல்லலான்னு சொல்லி உனக்கு கூப்பிட்டா நீ காலை அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற. அட்டன் பண்ணாலும் நான் என்ன பேச வரேன்னு சொல்லி கேட்காம நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறேன். உன்னை என்னடா பண்றது? கௌரியின் ஒரு புகைப்படத்தை எடுத்து வைத்துதான் அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். அரை கதவை சத்தமில்லாமல் திறந்து உள்ளே வந்த கௌரி பூனை போல் அடி எடுத்து வைத்து சாதனாவை நெருங்கினான். படுக்கையில் தான் அமர்ந்திருக்கிறாள். புகைப்படத்தை பார்த்து கொண்டிருப்பவள் அறைக்குள் நுழைந்த கௌரியை கவனிக்கவில்லை. புகைப்படத்தை மெல்ல வருடியவள், டேய், உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா, வீட்டுக்கே வரமாட்டேங்கிற. சரி, உன் குரலையாவது கேட்கலான்னு சொல்லி போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிற, எடுத்தாலும் பேச மாட்டேங்கிற. ஏன்டா என்னை இப்படி வதைக்கிற? நீ பக்கத்துல வேணும்னு தோணுதுடா. கல்யாணமாகி எத்தனை நாள் ஆயிப்போச்சு? என்னை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு நீ எங்கேயோ போயிருக்க? இப்படிதான் பட்டினி போடுவாங்களா? நைட்டு படுத்த தூக்கம் கூட வரமாட்டேங்குதுடா. தலையணைய நீயா நினைச்சு கட்டி பிடிச்சுக்கிறேன். ஆனா அது உன்ன மாதிரி என்ன கட்டி பிடிக்க மாட்டேங்குதே, உன்ன மாதிரி முத்தம் கொடுக்க மாட்டேங்குதே. என்னை ஏன்டா இப்படி ஏங்க வைக்கிற? அவள் ஏக்கத்தையும் தவிப்பையும் அவன் அருகில் நிற்பதை அறியாது அவள் வாய் விட்டு கூறிக்கொண்டிருக்க அதை கேட்டு குறும்பாக சிரித்தவன், அப்படியா? அப்ப சரி, வா, வந்து என்ன கட்டிக்க. இரு கரத்தையும் நீட்டி கௌரி கூற தலையை உயர்த்தி பார்த்தவளுக்கு ஆனந்த அதிர்ச்சி. நீங்களா? சத்தமாக கத்தியவள் அவன் நீட்டிய கரத்திற்குள் வந்து தஞ்சம் புகுந்தாள். அவனை இறுக்கமாக, இன்னும் இன்னும் இறுக்கமாக, காற்று கூட புக முடியாத அளவு இறுக்கமாக கட்டி கொண்டவள், வீட்டுக்கு வந்துட்டு இருந்ததாலதான் போனை கட் பண்ணி விட்டீங்களா என்று கேட்டாள். உண்மையிலேயே நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். நீ தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருந்தியா? சரி, வந்து பாத்துட்டு போலாமேன்னு கிளம்பி வந்துட்டேன். ஆமா,
அம்மாவும் பாட்டி எங்க? அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்ப போனாங்க? இப்பதான் போனாங்க. கொஞ்ச நேரம் கோயில்ல இருந்துட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அப்படியா? அவளை அவன் இறுக்கமாக அணைக்க அவன் சட்டை பட்டன்களை அவிழ்த்தவள் அவன் மார்பில் இதழ் பதித்து தன் தவிப்பையும் ஆசையையும் உணர்த்த சாரி என்றவனின் இதழ்கள் அவள் மேனி முழுவதும் முத்தங்களை பொழிந்தது. ஏதேதோ பேச துடித்தவளின் வார்த்தைகள் மௌனமாகி போனது. அவனது அணைப்பிலும் முத்தத்திலும் வருடல்களிலும் தன்னை மறந்தவள் அவன் கைப்பாவையானாள். சில நேரங்களில் அவனது ஆவேசம் எல்லையை தாண்டும் போது அவளது நகங்கள் அவன் உடலில் காயங்களை ஏற்படுத்தியது. அந்த சுகமான வலிகளை ரசித்தவன் தன் இளமை பசியை போக்கிக் கொண்டு அவள் மார்பில் முகம் புதைத்து அவளை கட்டி அணைத்து படுத்திருந்தான். அலாரம் அடித்ததும் சட்டென்று விழித்துக் கொண்டவன் அவள் செவியில் இதழ் பதித்து, நேரமாகுது சாதனா, நான் கிளம்பணும் என்றான். அவள் முகம் வாடிவிட்டது. ஆனால் என்ன செய்வான்? சென்றுதானே ஆக வேண்டும். அவளை விடுவித்து விட்டு அவன் விலக போர்வையை கழுத்து வரை இழுத்து மூடிக்கொண்டவள் தலையணையை எடுத்து அணைத்துக் கொண்டு அவனை ஏக்கமாக பார்த்தாள். டவலை இழுத்துக்கொண்டு குளியலறைக்கு செல்ல தயாரானவன் அவளது ஏக்கமான அந்த பார்வையை கண்டு சிரித்தான். இதழ்களை குவித்து முத்தமிட்டவள் ஐ லவ் யூ கௌரி என்றாள். உன் காதல் என்ன கட்டி போடுது சாதனா, ஐ லவ் யூ. அவள் போர்த்தி இருந்த போர்வையை உருவி தூக்கி எறிந்தவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு குளியலறையை நோக்கி நடந்தான். கௌரி சங்கர் அமைச்சர் தங்கி இருந்த வீட்டை அடையும் போது வீட்டு வாசலிலேயே குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார் அமைச்சர். அவனை கண்டதும் ஓடி அவன் அருகில் வந்தவர், என்னாச்சு கௌரி? போன் பண்ணா எடுக்கவே இல்ல. சாரி சார், செல்லு சைலண்ட்ல இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அது தப்பான தகவல் சார். ஆனாலும் அந்த இடம் ஃபுல்லா இவ்வளவு நேரம் தேடி பார்த்துட்டேன். குற்றவாளிங்க யாரும் இல்ல. திரும்பி வந்துட்டேன் சார். ஓகே கௌரி, நீங்க கொஞ்சம் கவனமா காவல் இருங்க. ஓகே சார், நீங்க கவலை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அவர் நிம்மதியோடு வீட்டிற்குள் சென்றார். இரவான போது வெளியே நின்று கொண்டிருந்த போலீஸ் வாகனங்களில் ஒன்றில் மற்ற காவலர்களோடு கௌரியும் ஏறி படுத்துக் கொண்டான். இரவு 1 மணி ஆன போது அகிலாவுக்கு எங்கிருந்தோ ஒரு அழைப்பு. யார் அழைக்கிறார் என்று கவனித்தான். நாளைக்கு காலையில ஒரு லொகேஷன் வந்துடும், அந்த லொகேஷனுக்கு வந்து சேர்ந்துருங்க, ரொம்ப முக்கியமான மீட்டிங் என்று மட்டும் கூறி அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஓஹோ, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கும்மி அடிக்க போறீங்களா? சரி சரி, அடிங்க அடிங்க, நல்லா அடிங்க, நானும் கூட வந்து கும்மி அடிக்கிறேன். தனக்கு தானே கூறிக்கொண்டவன் தன்னுடன் ரகசிய வேலை பார்க்கும் காவலர்களை அழைத்து ஒரு சில விஷயங்களை கூறிவிட்டுதான் விழி மூடினான். காலை 10 மணி ஆன போது அமைச்சரும் முதியவரும் 4 இளைஞர்களும் ஒன்றாக ஒரு வேனில்தான் தங்கள் பயணத்தை ஆரம்பித்தனர். மிகவும் பாதுகாப்பான பயணம். ஈரோடு எல்லையில் இருந்த அந்த பெரிய பங்களா முன் கௌரி சங்கர் அவர்களை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தான். நீங்க எல்லாரும் இங்க வெளியவே இருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங், அதை முடிச்சிட்டு நானே உங்களை கூப்பிடுறேன் என்று அமைச்சர் கூற, சார் மீட்டிங் முடிய ரொம்ப நேரம் ஆகுமா? ஆமா, ஒரு 3-3.5 மணி நேரமாவது ஆகும். அப்படின்னா சார், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடவா? ஓகே, இங்க நிக்கிற இந்த காவலர்களையும் கூட்டிட்டு போயிடுங்க. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நீங்க எல்லாரும் வந்தா போதும். ஓகே சார் என்று கூறியவன் காவலர்களை அனுப்பிவிட்டு அவனும் கிளம்பி விட்டான். சிறிது தூரம் வந்தவன் அங்கு தன் பைக்கை நிறுத்திவிட்டு அமைச்சரை கண்காணிக்க ஆரம்பித்தான். அமைச்சரின் செல்போன் லொகேஷன் அவன் அவர்களை கொண்டு சேர்த்த அந்த பங்களாவில் தான் இருக்கிறது. கண்டிப்பா அந்த பங்களால மீட்டிங் நடக்காது, வேற எங்கேயோ தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கானுங்க. அந்த பங்களால இருந்து பின்பக்கம் வழியா இவங்க வேற எங்கேயாவது போயிடுவாங்க, அதுதான் நடக்க போகுது. அவன் அகிலாவின் செல்போன் லொகேஷனை பார்த்தான். அது வேறு வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அகிலாவை பின்தொடர்ந்து வீரா உட்பட 10-15 காவலர்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். வீராவை அழைத்தான் கௌரி. ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்றுக்கொண்டார் வீரா. சொல்லுங்க சார், நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அகிலாவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் சார். அகிலா போற இடத்துக்கு தான் அமைச்சரும் வந்து சேருவார்னு நினைக்கிறேன். அமைச்சர் வந்தா அவரையும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கங்க. ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஒரு 10 நிமிடம் கழித்து வீராவிடம் இருந்து அழைப்பு. கௌரி அழைப்பை ஏற்றான். சார், நீங்க சொன்ன மாதிரியே அமைச்சரும் மாறு வேஷத்துல அகிலா போற அதே ரூட்ல ஒரு சொகுசு வாகனத்துல போயிட்டு இருக்காரு சார். அவர் கூட ஒரு வயசானவரு, அப்புறம் 4 பசங்க, இத்தனை பேர் இருக்காங்க. ஓ அப்படியா? நீங்க டூரிஸ்ட் பஸ்ல டூரிஸ்டுங்க மாதிரி தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். சரி சரி, நீங்க பின்தொடர்ந்து போயிட்டே இருங்க, நானும் வந்துடுறேன். அழைப்பை துண்டித்தவன் தன் பைக்கை கிளப்பிக் கொண்டு அகிலாவின் லொகேஷனை நோக்கி பாய்ந்தான்.
இறுதியில் அந்த வனப்பகுதிக்குள் இருக்கும் பெரிய பங்களா முன் வந்து சேர்ந்தான் கௌரி. வந்து சேர்ந்த காவலர்களும் ஆங்காங்கே மரங்களின் பின்னால் மறைந்து நிற்கின்றனர். வீராவின் அருகில் வந்தவன், என்னாச்சு என்று கேட்டான். சார், வெளியிலேயே ஒருத்தன் நிக்கிறான். வர்ற எல்லாரையும் செக் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தான் உள்ள அனுப்புறான். ஓஹோ, வந்திருக்கிறது தலையாச்சே, தலையை யாராவது போட்டுடுவாங்களோன்னு பயப்படுறாங்க போல. அப்படி கூட நடக்குமா சார்? ஆமா, இவங்களெல்லாம் நம்பவே முடியாது. தலைவனை போட்டு தள்ளிட்டு எவனாவது ஒருத்தன் தலைவன் ஆயிடுவான். அதுக்கு பயந்தே தலைவன் கூட்டத்துல கலந்துக்கிறான்னா இந்த மாதிரி செக் பண்ணி வர்றவங்க ஆயுதத்தை எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க. சரி, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் முதல்ல உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறேன். சார், வெளியே காவலுக்கு ஆளு நிக்கிறாங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். பார்த்து பதுங்கி வந்த கௌரி வெளியே நின்று கொண்டிருந்த காவலர்களை அடித்து தூக்கி போட்டுவிட்டு சத்தம் இல்லாமல் பூனை போல் அந்த பங்களாவுக்குள் நுழைந்தான். உள்ளே நுழைந்ததும் பெரிய ஹால். அங்கிருந்த ஒரு தூணின் பின்னால் அவன் மறைந்து நின்று கொண்டான். அந்த ஹாலில் தான் 50க்கு மேற்பட்டோர் ஒன்றாக கூடி அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் முன்னால் நிற்பது சிதம்பரநாத். இப்போது அவன் முதியவர் வேடத்தில் இல்லை, அவன் கையில் இருக்கும் புகைப்படத்தில் இருப்பது போன்றுதான் இருக்கிறான். ஆனாலும் தாடி முடி என்று வேறு ஒரு உருவத்தில் இருக்கிறான். எழுந்து நின்று பேசிக் கொண்டிருக்கும் சிதம்பரநாதின் வார்த்தைகளை கவனித்தான். எங்க எதுக்காக இப்படி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். வேற எதுக்காகவும் இல்ல. கௌரின்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நம்மள தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். எவ்வளவோ பெரிய பெரிய ஆபீசர்ஸ் ஏன் பாக்கெட்டுக்குள்ள இருக்கும் போது வெறும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இங்க இருந்துட்டு என்ன கண்டுபிடிச்சு அழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்ட வேண்டாமா? அதனாலதான் இப்படி ஒரு மீட்டிங்கை இங்க அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவனுடைய பாதுகாப்புலயே இந்த மீட்டிங் நடக்குது, பாவம் அவனுக்கு தெரியல. இதோட என் வேலை முடிஞ்சிடல. இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனுடைய மனைவியை தூக்க போறோம். அவன் மனைவி கூட கொஞ்ச நேரம் உல்லாசமா இருந்துட்டு சில போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன். மும்பை போனதும் முதல் வேலையா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், அதாவது கௌரி சங்கருடைய மாமனார போட்டு தள்ளிட்டு இந்த கௌரி சங்கருக்கு போன் பண்ணணும். அவனுடைய மனைவியோட போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பணும். கூடவே அவன் மாமனார போட்டு தள்ளுற வீடியோவையும் அனுப்பணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவும் இவன் நம்ம பின்னாடி வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்கே அமர்ந்திருப்போர் அனைவரையும் ஒவ்வொருவரையாக பார்த்தான் கௌரி. அதோ அகிலா அவளது அப்பா அண்ணனின் நடுவில் ஆண் வேடம் அணிந்துதான் அமர்ந்திருக்கிறாள். வேறு மாவட்டங்களில் இருந்து கமிஷனர் பதவியில் இருக்கும் 1-2 அதிகாரிகளும் அமர்ந்திருப்பதை கண்டான். மீண்டும் அவனது விழிகள் அகிலாவில் வந்து நின்றது. ஏனோ அவன் மனதில் ஒரு வலி. அனைவரையும் கொன்று தள்ளும் போது பெண்ணான அவளையும் கொல்ல வேண்டுமே என்று நினைத்த போது மனதில் இருந்த அந்த வலி இன்னும் அதிகமானது. பெண் என்று விட்டுவிட்டால் பேரழிவை அல்லவா கொண்டு வந்து விடுவாள், அவளையும் அழித்தே ஆக வேண்டும். அப்படி நினைத்த போது அந்த வலி காணாமலே போனது. இப்போது கௌரியின் கவனம் முழுவதும் அமைச்சர் மீதும் சிதம்பரநாத் மீதும் தான் இருந்தது. இவர்களில் யாரை தன் துப்பாக்கி முனையில் நிறுத்துவது என்று யோசித்தான். சிதம்பரநாத் என்று அவன் மனம் கூறியது. சிதம்பரநாதை நெருங்க அவன் தயாரானான். பகுதி 21 நிறைவடைந்தது. பகுதி 22 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.